திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய சிறுகதை மழை. கேட்கலாமா? ஆற்றங்கரை மணல் சூரிய வெப்பத்தால் வெந்தழல் மாதிரி சுட்டது. ஆற்றங்கரையில் இருந்த மரங்கள் சூரியனின் கடுமை தாங்க முடியாமல் சலனமற்று நின்றன. காக்கை குருவிகள் கூட அயர்ந்து வானை பார்த்து ஓங்கின. சில் என்று ஒரு சொட்டு ஜலம் தங்கள் வாயில் விழாதா என்று குருவிகள் வாயை பரிதாபமாக மூடி திறந்தன. ஆனால் ஆகாயம் நிர்மலமாகவே இருந்தது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ஒரே நீலமயம். ஒரு சிறு வெண்மேகம் கூட காணோம். அப்படி இருக்கும்போது மழை எங்கிருந்து பெய்துவிடப் போகிறது? ஆற்றின் நடுவில் ஜீவநதி மணலை அரித்து கொண்டு ஓடியது. தண்ணீருக்கு கீழே கிடந்த மணல் சூரிய ஒளியில் வைரங்களைப் போல மின்னியது. ஆற்றிலே ஜலம் திரட்டி போவதற்காக கரையில் இருந்த கிராமத்தில் இருந்து 2 பெண்கள் இடுப்பில் குடத்துடன் வந்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒருத்திக்கு நடுத்தர வயசாக இருக்கலாம். மற்றொருத்தி இளம்பெண். முந்தியவள் நிதானமாகவும் பணிவாகவும் நடந்து வந்தாள். இளம்பெண் துருதுருவென்று நடந்து குதி போட்டு ஓட்டமும் நடையுமாக வந்தாள். வியர்க்க விறுவிறுக்க இருவரும் உஸ்ஸு உஸ் என்று சொல்லிக்கொண்டே நிழல் இருக்கும் இடங்களில் பாதங்களை மாறி மாறி வைத்து கொண்டே நடந்தார்கள். கால்கள் வெயிலின் கடுமை தாங்காமல் செக்கச் செவேல் என்று சிவந்து இருந்தன. போயும் இந்த வேலையை பார்த்து ஜலத்துக்கு கிளம்பினோமே மாமி என்று அந்த இளம்பெண் சிறிது மனத்தாங்களுடன் பெரியவளை பார்த்து கேட்டாள். என்ன செய்யறது ஜகது, காலையில கொண்டு வந்த ஜலமெல்லாம் ஆகிடுச்சு. பள்ளி குழந்தைகள் போக வர ஜலம் சாப்பிட என் வீட்டுக்கு தான் வர்றாங்க. இந்த மாதிரி வெயில் நெருப்பாய் எரிக்கிறதே, குடிக்க ஜலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்றாள் நாகலட்சுமி என்கிற அந்த பெண். என்ற ஆயாசத்துடன் இருவரும் ஓடும் நதியில் இறங்கினர். ஜலம் திரட்டுவதற்காக. மறுபடியும் நாகலட்சுமியே பேசினாள். வருஷம் 4 ஆகிறது, நல்ல மழை பெய்யுது. பூமிய வறண்டு கிடக்குது பாரு. பாளமா வெடிச்சு ஈரப்பசை இல்லாம பூமியின் வறட்சி அடங்குவதற்கே எவ்வளவு மழை பெய்தாலும் போதாது. பூமாதேவி பச்சை பசேல் என்று பசுமை போர்த்தி பூவும் காயும் தானியமும் மலருமாய் இருப்பதை பார்த்து எவ்வளவோ காலமாச்சு ஜகது. நான் சிறியவளாக இருக்கும்போது பூமியில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் என்று புல் முளைத்திருக்கும். வயல்களில் கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் பயிர்கள் மரகத வண்ணத்தில் காட்சி கொடுக்கும். வாய்க்காலில் சதா சலசலவென்கிற சத்தத்துடன் ஜலம் அரித்து கொண்டு நொப்பும் நுரையுமாக ஓடும். வயல்களை பாரேன், தாயில்லாத குழந்தைகள் மாதிரி கள்ளி முளைத்து கரம்பாகி கிடப்பதை. அதனால்தான் ஜனங்களும் கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு போய்விட்டார்கள். மழை இல்லாமல் அவர்கள் வயல்களில் என்ன வேலை செய்ய முடியும்? வர வர கொள்ளை கிணற்றில் ஜலம் பாதாளத்தில் போய்விட்டது மாமி என்றாள் ஜகதா வருத்தத்துடன். இந்த சமயத்தில் நல்ல மழை பெய்தால்தான் உண்டு. இல்லாவிட்டால் ஜனங்கள் குடி தண்ணீருக்கு கூட அவதிப்பட வேண்டியதுதான் என்றாள் நாகலட்சுமி. இப்படி பேசிக்கொண்டே இருவரும் ஆற்றங்கரையை அடைந்தார்கள். ஆற்று மணல் பொடி பொடியாக கால்களில் ஒட்டி கொண்டது. இருவரும் ஆற்றில் இறங்கி 4 கை குளிர்ந்த ஜலத்தை அள்ளி குடித்தார்கள். அந்த கடும் கோடையில் கூட நதியின் ஜலம் குளிர்ச்சியாகத்தான் இருந்தது. துன்பத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில் எழும் கடவுளின் கருணையைப் போல. பிறகு ஜலத்தை குடங்களில் நிரப்பிக்கொண்டே வந்த வழியே வீடு திரும்ப ஆரம்பித்தார்கள். இருவரும் சிறிது தூரம் மௌனமாக நடந்து சென்றபோது ஜகதா ஏதோ நினைத்து கொண்டவள் போல, ஏமாமி, மழை பெய்வதற்கு ஏதாவது விழா நடத்தக்கூடாதா என்று கேட்டாள். சந்திரனுக்கு மழையை வேண்டி அந்த நாளில் விழா நடத்துவார்கள். பாரத கதையில் விராட பருவம் வாசித்தால் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி தீர்த்துவிடும். அதெல்லாம் பெரியவர்கள் முயற்சி செய்து செய்ய வேண்டிய விஷயங்கள். நாம் ஏதாவது செய்ய முடியுமா மாமி என்று விசாரித்தாள் ஜகதா. பதைக்கும் வெயிலில் நடக்கும் போதுதான் நிழலின் அருமையும் மழை வேண்டும் என்கிற ஆர்வமும் அதிகம் ஏற்பட்டது. ஓ, பேஷா செய்யலாமே. பெண் குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடம் லீவு விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். எங்கள் ஊரில் சிறுமிகள் கண்ணனுக்கு உற்சவம் ஒன்று நடத்துவார்கள். வீடு வீடாக சென்று அவன் புகழ் பாடி கும்மியும் கோலாட்டமும் போடுவார்கள். ஒரு ஊர் இல்லாமல் அருகில் இருக்கும் கிராமங்களுக்கும் சென்று கோலாட்டம் போட்டு
வசூலாகும் பணத்தை கொண்டு கண்ணனுக்கு விழா கொண்டாடுவார்கள். நான் கூட கோலாட்டம் போட்டு ஜரிகைக்கரை பாவாடை பரிசாக அடைந்திருக்கிறேன் ஜெகது என்று சொன்னாள் நாகலட்சுமி பெருமையாக. பரிசு கிடக்கட்டும் மாமி, மழை பெய்ததா என்று சந்தேகத்துடன் கேட்டாள் ஜெகதா. அப்பொழுது என்னவோ உற்சவம் முடிந்த தினம் மழை நன்றாக பெய்தது என்று நினைவிருக்கிறது. எதிலும் நம்பிக்கை வேண்டுமம்மா என்று சிறிது நிஷ்டூரமாக பதில் கொடுத்தாள் நாகலட்சுமி. இருவரும் அத்துடன் தத்தம் வீடுகளுக்கு சென்று விட்டனர். அத்தியாயம் 2. கோடை விடுமுறைக்காக பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார்கள். குழந்தைகள் பொழுது போகாமல் வீட்டில் கொட்டம் அடித்தனர். சில தினங்களுக்கு முன்பு ஆற்றங்கரையில் உருவான யோசனை நாகலட்சுமியின் மனதில் நிலை பெற்று விட்டது. அதை ஒரு தினம் தன் கணவனிடம் மெதுவாக வெளியிட்டாள் நாகலட்சுமி. ஊர்ல வம்பளப்பு பிரமாதமா கிளம்பிடுமே என்றார் கிருஷ்ணமூர்த்தி. ஜனங்கள் எதை பற்றித்தான் குறை கூறாமல் இருக்கிறார்கள் என்று நாகலட்சுமி கேட்டாள். உனக்கு எதற்கெடுத்தாலும் ரோஷம் பொத்து கொண்டு வருமே என்றார் அவர். நல்ல விஷயம் என்று ஏதாவது செய்தால் நம்ம ஜனங்கள் அதில் இருக்கும் குறைகளை ஆராய்ந்து கண்டுபிடிப்பதிலேயே கருத்தாக இருப்பார்கள். நீ ஆரம்பிக்க போவது என்னவோ நல்ல காரியம்தான். இருந்தாலும் ஜனங்கள் இதை பற்றி வம்பளக்காமல் இருக்க வேண்டுமே என்று மேலும் கிருஷ்ணமூர்த்தி எச்சரிக்கை செய்தார் நாகலட்சுமிக்கு. அவர் பேச்சில் மனைவியின் கோழை மனதை பரிகாசம் செய்யும் அர்த்தம் நிரம்பி இருந்தது. யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும், நான் கண்ணனுக்கு உற்சவம் ஆரம்பிக்கத்தான் போகிறேன் என்று அழுகை கலந்த சிரிப்புடன் கூறிவிட்டு நாகலட்சுமி அன்றே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தாள். அவளுக்கு கூடமாட உதவிக்காக ஜெகதாவையும் சேர்த்து கொண்டாள். விஷயம் ஒரு நொடியில் எல்லா வீடுகளுக்கும் பரவிவிட்டது. பெண் குழந்தைகள் கோலாட்ட குச்சிகளுடன் நாகலட்சுமியின் வீட்டில் குழுமி விட்டனர். வீட்டில் இருந்த சிறு மேஜை ஒன்றின் நடுவில் சிறிய பலகையை பொருத்தி அதன் நடுவில் மாடு மேய்க்கும் கண்ணன் உருவத்தை பிரதிஷ்டை செய்தார்கள். மேஜையின் 4 புறமும் வாழைக்கன்றுகள் கட்டி மாவிலை தோரணங்களும் கட்டினார்கள். ஒவ்வொருவர் வீட்டில் இருந்தும் பூமாலைகள் வந்து சேர்ந்து விட்டன. ஆயிற்று. அடுத்த தினத்தில் இருந்து பெண்கள் வீடு வீடாக சென்று கோலாட்டமும் கும்மியும் போட்டு சன்மானம் பெற வேண்டும். அந்த ஆட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடைசி நாளன்று ஏதாவது பரிசு கொடுப்பது வழக்கம். பெண் குழந்தைகள் உற்சாகமாக கலந்து கொண்டார்களே தவிர அவர்கள் வீட்டார் ஏதாவது சொல்லாமல் இருப்பார்களா என்ன? ஆமாம், இந்த வேகிற வெயிலில் வீடு வீடாக அலைந்து படுத்துக்கொண்டால் என்ன செய்கிறது என்று ஒருவர் ஆட்சேபனையை கிளப்பினார். இதிலெல்லாம் தான் மழை பெய்துவிடப் போகிறதாக்கும். நம்ம தேசத்தில் இந்த பழைய வழக்கத்தில் இருக்கும் நம்பிக்கை போக வேண்டும். மேல்நாடுகளைப் போல் நாமும் விஞ்ஞான முறையில் இதற்கெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கடவுளையே மறந்துவிட்டு கூறினார் ஓர் ஆராய்ச்சியாளர். நாகலட்சுமியா, 4 குழந்தைகள் இருந்து வீட்டில் வேலை இருந்தால் ஆட்டமும் பாட்டமும் இருக்காது. ஒரே ஒரு குழந்தை அவளுக்கு. அந்த பெண்ணுக்கும் 10 வயசுக்கு மேலே ஆகிறது. வீட்டிலே வேலை இல்லை, கிடந்து திண்டாடுகிறாள் என்று கிராமஸ்து ஸ்திரீகள் ஆற்றங்கரையில் சுடுகிற வெயிலையும் லட்சியம் செய்யாமல் வம்பளந்தார்கள். இப்படி சிலர் வம்பும் அளந்துவிட்டு நாகலட்சுமியிடம் போய் மற்றவர்கள் கூறுவதை கயிறு திரித்தும் கூறினார்கள். பெரியவர்களின் மனம்தான் ஏற்ற தாழ்வுகளையும் குற்றம் குறைகளையும் ஆராய்ந்ததை தவிர விழாவில் கலந்து கொள்ளும் குழந்தைகளின் மனம் நிர்மலமாகவே இருந்தது. பகலெல்லாம் பாட்டு பாடி கழித்தனர். இரவில் மோகன கிருஷ்ணனுடன் கற்பனை உலகில் புன்முறுமல் தவள விளையாடினர். தூங்கும் அவர்கள் முகத்தில் தவழும் சாந்தியும் புன்முறுவலுமே அதற்கு சாட்சியாக அமைந்திருந்தன. இத்தனை கஷ்டப்படுறோமே, கடவுள் கிருபை செய்ய போகிறானோ, இல்லை முகத்தில் சேற்றை பூச போகிறானோ? நாளைக்கு கடைசி நாள். கிருஷ்ணனுக்கு பூஜை செய்து முடித்ததும் குழந்தைகளுக்கு சன்மானம் தர வேண்டும். யார் எது சொன்னாலும் அவர்கள்தான் இந்த விழாவில் முகத்தை கோணாமல் கலந்து கொண்டவர்கள் என்று மனதில் கவலையுடன் தன் கணவனிடம் கூறிக்கொண்டிருந்தாள் நாகலட்சுமி. பாரேன், தினத்தை விட இன்று வெயில் அதிகம். டவுனில் 107 டிகிரிக்கு மேலாக பேப்பரில் போட்டிருந்தான். குடிக்க தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆற்றில் ஜீவநதி கூட வற்றிவிட்டது. அணுகுண்டு எதுவும் இல்லாமல் சூரிய பகவானே உலகத்தை எரிக்க புறப்பட்டிருக்கிறானோ என்னவோ என்று கூட எனக்கு தோன்றியது என்றாள் அவள் கணவர். இருவரும் நிர்மலமான வானத்தை அண்ணாந்து பார்த்தனர். வான வீதியில் தாரகைகள் வைரங்களைப் போல் சுடர்விட்டன.
நீல நிற ஆகாயத்தில் பதித்த வெண்கற்கள் போல் அவை ஜொலித்தன. எங்கேயும் தப்பி தவறிக்கூட ஒரு வெண்மேகமோ ஒரு சிறு சலனமோ கூட இல்லை. எனக்கு அப்பவே தெரியும் நாகு, இந்த காலத்திலாவது விழா செய்தால் மழை பெய்கிறதாவது. நீதான் பைத்தியம் மாதிரி கிடந்து அலைந்தாய். பாரேன், நாளைக்கு என் சிநேகிதர்கள் எல்லாம் என்னை கேலி செய்ய போகிறார்கள் என்றார் அவளுடைய கணவர். மனமுடைந்து நாகலட்சுமி நிராசை அடைந்தாள். கடவுளை நம்பினால் இப்படியா அவன் கைவிடுவது என்று கடவுளை நிந்தித்தது அவளுடைய மனம். அத்தியாயம் 3. அன்றுதான் விழாவின் கடைசி நாள். அதிகாலையில் எழுந்து நாகலட்சுமி ஆற்றில் ஸ்நானம் செய்ய புறப்பட்டாள். வெள்ளி மட்டும் கீழ் திசையில் முளைத்திருந்தது. இருள் இன்னும் நீங்கவில்லை. கூடத்திலே சிறு பந்தலின் கீழே கண்ணன் வேங்கூழல் இசைத்துக் கொண்டிருந்தான். நந்தா விளக்கின் ஒளியில் நீல மேகவண்ணனை ஒரு முறை நீர் தேங்கும் கண்களால் பார்த்தாள் நாகலட்சுமி. கோவர்த்தனகிரியை குடையாய் பிடித்தவண்டி என்று குழந்தைகள் கோலாட்டம் போட்ட பாட்டு அவள் நினைவுக்கு வந்தது. மழையையே குடையாக பிடிக்கும் அளவுக்கு அவன் அருளால் அந்த யுகத்தில் மழை பொழிந்தது. இன்று அவன் அருளும் வற்றிவிட்டதோ? நாகு, நாகு என்று அவள் கணவன் 2 முறை கூப்பிட்டான். ஏன், இதோ இங்கதான் இருக்கேன் என்றாள் நாகலட்சுமி பதிலுக்கு. தனியாக ஆற்றுக்கு போகாத, நான் வேணும்னா துணைக்கு வர்றேன் என்றார் அவர். அவர் குரலில் பச்சாதாபமும் இங்கிதமும் கலந்து ஒலித்தன. ஆனால் அன்று அவள் மனம் தனிமையைத்தான் நாடியது. ஏகாந்தமாக அந்த பரம்பொருளிடம் முறையிட்டு வேண்ட அவள் தனிமையைத்தான் நாடினாள். விழாவின் விருந்து சாப்பாட்டை தயாரிப்பதற்காக சமையல்காரன் கூட வந்துவிட்டான். அம்மா, அண்டாக்களில் ஜலம் நிரப்ப வேண்டுமே. கிணற்றிலே சேரும் சகதியம் தான் இருக்கிறது. பண்ணையார் வீட்டு ஊரணியில்தான் ஜலம் தெளிவாக இருக்கிறது. யாராவது கொஞ்சம் என்னுடன் வந்து சிபாரிசு செய்தால் போதும், கொண்டு வந்து நிரப்பி விடுகிறேன் என்றான் அவன். இதோ பாருங்கள், கொஞ்சம் போய் சொல்லிவிட்டு வாங்களேன் என்றாள் நாகலட்சுமி தன் கணவனிடம். அவரிடமா? வெறும் வாயை மெல்லுகின்றவருக்கு ஒரு பிடி அவள் கிடைத்த மாதிரின்னா இருக்கும் இப்போது. அவர் உன்னை பற்றியும் என்னை பற்றியும் கொஞ்சமாகவா பேசுகிறார் என்றார் அவர். தம்பதியின் சச்சரவை கவனித்தார் சமையல்காரர். பேசாமல் வருகிறது வரட்டும் என்று நினைத்து குடத்துடன் பண்ணையார் வீட்டை நோக்கி புறப்பட்டு விட்டார். யாரும் சிபாரிசு செய்யாமலேயே. அங்கே கிணற்றங்கரையில் பண்ணையார் உரத்த குரலில் தன் அண்டை வீட்டுக்காரரிடம் பேசிக் கொண்டிருந்தார். இவர்கள் மலைக்கு விழா கொண்டாட போக என் வீட்டு கிணற்றில் சேறுதான் மிஞ்சப் போகிறது என்று. ஆற்றில் ஸ்நானத்தை முடித்துக் கொண்டு வரும் வழியில் ஜெகதாவை சந்தித்தாள் நாகலட்சுமி. நீயும் வராமல் இருந்திராதே ஜெகதா. என்னவோ பைத்தியம் மாதிரி ஆரம்பிச்சிட்டேன், முடிச்சுதானே ஆக வேண்டும் என்று சலிப்புடன் பேசினாள் நாகலட்சுமி அவளிடம். என்னவோ பார்க்கலாம் மாமி என்று கூறிவிட்டு அசிரத்தையுடன் போய்விட்டாள் ஜெகதா. அன்று விழா கொண்டாட்டம் அமர்க்கலப்பட்டது. கொளுத்துகிற வெயிலையும் லட்சியம் பண்ணாமல் எல்லோரும் சாப்பாட்டுக்கு வந்திருந்தார்கள். இந்த வெயிலிலே பானையில் பானகத்தை கரைத்து வைத்தால் குளிர்ச்சியாக இருக்கும். அடி அப்படியே மணலிலே ஒட்டி கொண்டு விட்டது. ஆற்றங்கரையிலே நெருப்பு கட்டி வீசறது என்று சொல்லிக்கொண்டே ஒருவர் விசிறியை குளிர்ந்த ஜலத்தில் நனைத்து விசிறிக்கொண்டார். அன்று வந்திருந்த ஒவ்வொருவரும் வெயிலை பற்றி பேசும் போதெல்லாம் தன்னை கேலி செய்வதாகவே நினைத்து கொண்டாள் நாகலட்சுமி. மழையாவது பெய்கிறதாவது, என்னவோ லீவுல குழந்தைகளுக்கு ஒரு பொழுதுபோக்காக ஆச்சு என்று சொல்லிக்கொண்டே தொன்னையுடன் பாயாசத்தை உறிஞ்சினார் ஒருவர். எல்லோரும் வயிறார உண்டனர். மறைமுகமாக கேலி செய்தார்கள். வெயில் வெயில் என்று சமயம் நேர்ந்த போதெல்லாம் பேசினார்கள். விழாவின் அமர்க்களம் குறைந்த பிறகு நாகலட்சுமி பகவானின் பிரசாதமாக 1 டம்ளர் பாயாசம் மட்டும் சாப்பிட்டார். வெற்றியையும் தோல்வியையும் ஒன்றாக கொள்ள வேண்டும் என்பது அவள் கணவனின் வாக்கல்லவா? கடமையை செய்துவிட்ட பெருமை அவள் முகத்தில் நிரம்பி இருந்தது. ஆனாலும் எங்கேயோ ஒரு சிறு குறை தோன்றி அவள் மனதை அழித்துக் கொண்டே இருந்தது. மழை சிறுகதை முற்றும்.